Hi, this is Saranya. I'm happy to integrate it with Unacademy. Let us crack TNPSC with Unacademy. Unacademy is India's largest learning platform. About myself, I finished my MBA and MBA, and I have 5 years experience as assistant professor and 2 years experience in TNPSC and UPSC coaching. And I was working as a freelancer for TNPSC and UPSC coaching centers, and has appeared twice in the Group 1 mains. And what do we get by Unacademy? As all of you know, Unacademy is India's largest platform. You will get a live classes of what the subject you are preparing for, what the exam you are preparing for. You will be with the top educators and you engage with a discussion about that in live classes, and you have a structured course. அப்படின்னா என்னன்னா கோர்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு தேவையோ they will provided you the structure and they will give you a live டெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அந்த ட்ராக்கில் தான் இருக்கீங்களா அப்படி இல்லையான்னு பார்ப்பாங்க. அண்ட் குவிசஸ் accessibility இருக்கும். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கல இதில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ற ஐடியாலாம் யூ வில் கெட் இட் அண்ட் வில் கெட் அன்லிமிட்டெட் ஆக்சஸ் டு யர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த பார்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி போய் அந்த வந்து லைவ் கிளாஸஸை திரும்பி டவுன்லோட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி ரெவ்யூ பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் அதில் அன்லிமிட்டெட் ஆக்சஸில் கொடுத்துருப்பாங்க. ரெவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த அன்லிமிட்டெட் ஆக்சஸ். அண்ட் நீங்கள் வந்து டாப் எஜுகேட்டர்ஸோடு இருப்பீங்க who have several years experienced அவங்க லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லாத லைவ் கிளாஸஸில் எடுக்கிற நிறைய டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாமே இப்போது அன்அகாடமியில் எடுக்கிறாங்க. ஸோ யூ கேன் கெட் ஆக்சஸ் வித் தேம் அண்ட் these are the top educators of TNPSC exams. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி உங்களோட எஜுகேஷன் ட்ராக்கை ஆன்லைனில் வச்சுப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் டிஎன்பிஎஸ்சி. அண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா they have framed according to the new syllabus. நியூ சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு நியூ சிலபஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு 30, லைக் ஏன்ஷியன் மெடிவல் மாடர்ன் எல்லாத்துலேயுமே, ஜென்ரல் சயின்ஸ் 15 கோர்சஸ், கரண்ட் அஃபேர்ஸ் 13 கோர்சஸ், Polity 12 courses, Economy 11 courses, Geography 10 courses, General Mental Ability 8 courses, Preparation Strategy வந்து 7 courses and Quantitative Aptitude வந்து 4 courses. அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 3 courses போட்டிருக்காங்க. இந்த 3 கோர்சஸ்மே என்னென்னா லைக் ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி ஆஃப் பாலிட்டி ஆஃப் தமிழ் கல்ச்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு திருக்குறள் பற்றி கொஷின்ஸ் இது எல்லாமே டீட்டெயில்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேட்ச் கோர்சஸ் வந்து 1 கோர்ஸ் இருக்குது, லாங்குவேஜஸ் 1 கோர்சஸ் இருக்குது, ரீசனிங் வந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அக்சசபிலிட்டி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அன்அகாடமியை டவுன்லோட் பண்ணிவிட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் போய் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month, 3 months, 6 months, 12 months, 24 months இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த above 3 is an useless thing because ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 year தேவைப்படும். அந்த 1 yearல் வந்து 12 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா வில் கெட் 7,000 rupees. அண்ட் இப்போ நீங்கள் வந்து என்னோட கோட் SRG10 அதை யூஸ் பண்ணிங்க யூ வில் கெட் 10% ஆஃப். அண்ட் இப்போது அதில் வந்து 10% ஆஃபில் உங்களுக்கு கட்ட வேண்டியது 6,300 rupees மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1 yearக்கு உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாமே தே வில் ப்ரொவைட். நீங்கள் ட்ராக்லேயே இருக்கலாம், நல்லா ரிவிஷன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அண்ட் இதில் இன்னொரு ஃபேவரபிலிட்டி என்னென்னா இப்போ 2 years கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஃபார் இங்கே 1 year கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் 7,000 rupees. அதோடு நீங்கள் ப்ளஸ் 1,400 பே பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஃபார் 8,400. ஓகே, இந்த 8,400க்கு வந்துட்டு நீங்கள் எஸ்ஆர்ஜி கோடு என்னோடது SRG10 அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7,560 தான். 2 yearsக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் 2 years சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் 1 year சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நவ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பார்ட் 4. ஸோ என்னோட ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கேன் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். இது நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸோட பார்ட் 4 பார்ட். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக நான் என்ன சொல்லி தந்தேன், எப்பவுமே என்னோடய ஸ்லைட் ஸ்டார்டிங் வித் திஸ் எர்த்தோட ஆரிஜின் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இருக்குன்னு. எர்த்து வந்துட்டு இட் இஸ் முதல்ல எர்த்தோட ஆரிஜின் கண்டுபிடிச்சது இமானுவேல் காண்ட் அப்படின்றவர். அதுக்கப்புறம் நெபுலஸ் தியரி, நெபுலர் ஹைப்போதசிஸ்னு ஒன்று சொன்னேன். ஸோ அந்த நெபுலர் ஹைப்போதசிஸ் படி வந்து எர்த் வந்து க்ளவுடு, டஸ்ட்டு இதெல்லாம் கண்டென்சேஷன் ஆகி தான் எர்த்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அவங்க ஆல்ரெடி டோல்டு. அதுக்கப்புறமா சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, லைக் பிக் பேங் தியரி ஆரிஜின், அது வந்து எட்வர்ட் ஹபிள் அப்படி சொன்னவர். அவர் என்ன சொன்னார், பிக் பேங் தியரி வந்து திடீர்னு ஒரு எலக்ட்ரானில் இருந்து ஒரு டார்க் எனர்ஜி அது வந்து அப்ளை பண்ணுவோன்னா இம்மீடியட்டாக அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வாஸ் பிகன் இன்டு அ பிக்கர் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ் வந்து பிளானட் ஆகும், அந்த பிளானட் வந்து கேலக்ஸிஸ் ஆகும், கேலக்ஸிஸ்
சோலார் சிஸ்டம்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ் அண்ட் யூனிவர்ஸ், இப்படி மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு டியூட ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரான் மூலியமாக தான் அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் திங். ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆச்சுன்னு சோலார் சிஸ்டம் பற்றி சொன்னேன். சோலார் சிஸ்டம்னா சன்னை பற்றி நான் நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். சன்னில் வந்துட்டு இட் இஸ் நம்ம இடத்துல இருக்கிற மாதிரி சன்னில் வந்து தெர் இஸ் 3 interiors and 3 exterior parts இருக்குது. ஸோ இன்டீரியர் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ரேடியேஷன் அண்ட் கன்வெக்ஷன் zones இருந்தது. அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் வந்துட்டு லோவர் அட்மாஸ்பியர், அப்புறமா வந்து அப்பர் அட்மாஸ்பியர், மிடில் அட்மாஸ்பியர், அப்புறம் கொரோனா, அந்த மாதிரி ஸ்டேஜஸ், ஃபோட்டோஸ்பியர், இது 2 லேயரும் இது 2 பிரிக்கிறதுக்கு வந்து ஃபோட்டோஸ்பியர், அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் சோலார் விண்ட் வந்து கொரோனா அப்படிலாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சன்னோட அட்மாஸ்பியர் பற்றி சொல்லி, சன்னோட ரேடியஸ் பற்றி சொல்லி, ரேடியேஷன்ஸ் பற்றி சொல்லிவிட்டு, அது வந்து ஃபியூஷன் ஹைட்ரஜன் வந்து அதோட கண்டென்ட் எப்படி இருக்கும், தட் இஸ் சன்னுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா 97% வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் கம்பைனாக இருக்குது. மிச்சம் 3% மற்ற கேஸஸ் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து கோர் சென்டரில் இருக்கிறதுனால அது ஒன்னோட ஒன்று அதுக்கு டெம்பரேச்சர் வந்து இட்ஸ் ஆஃப் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அதோட கோரில் இருக்கிறதுனால அது இன்ஃபியூஷன் ஆகி நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்து டெம்பரேச்சர்ஸ் ஹையாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் சன். அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம் பார்த்தா மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், சாட்டர்ன், நெப்டியூன் இவ்வளோ இருக்குது. ஸோ வந்துட்டு சன் அப்படின்னு பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் மெர்க்குரி அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பிளானட். ஸோ இந்த மெர்க்குரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு ரொட்டேஷனுக்குரிய ஒரு திங். அண்ட் இது ரொம்ப ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகும், பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெவல்யூஷன் ஆகும். ஏன்னா சன்னுக்கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றி வந்துடும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஸோ ரெவல்யூஷன் பீரியட் அப்படின்றது ரொம்ப கம்மி மெர்க்குரியில். வீனஸ் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ரெவல்யூஷன் இப்படி கூட்டிகிட்டே போகும். ரெவல்யூஷன் வந்து மாஸ் டு நெப்டியூன் வரைக்கும் அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ரொட்டேஷன் அப்படின்னா ஜூபிட்டர் அப்படின்னு நான் சொல்லி தந்தேன். பிகாஸ் ரொம்ப பெரிய பிளானட், ஆனால் அதோட ரொட்டேஷன் டைம் வந்து வெறும் 9 hours அப்படி தான். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 24 மணி நேரம்னா அங்கே வெறும் 9 hours அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ வீனஸ் அப்படின்னு நம்ம வந்து எர்த்தோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சர்ஃபேஸஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்தை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் மாஸ் வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ லைக் எர்த். கொஞ்சம் எர்த்தோட 24 hours அந்த கேப் இருக்கும். பட் ரெவல்யூஷன் டைம் வந்து கூட, பிகாஸ் இது எர்த்தோட டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால. அப்புறம் ஜூபிட்டர் இஸ் லார்ஜஸ்ட் பிளானட், ஹாஸ் அ சேட்டலைட் ஆஃப் 67 அப்படின்னு சொன்னேன். அண்ட் கேனிமேட் இஸ் லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறமா சேட்டன் எடுத்துக்கும் போது இட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இந்த திங். அண்ட் அது வந்துட்டு இட் இஸ் அ ரிங்டு பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரிங் ரொம்ப அழகாக தெரியும், ஃபெயிண்ட் ரிங்ஸ். ஸோ இதோட ஒன் ஆஃப் த மூன் வந்துட்டு டைட்டன். ஓகே, ஸோ இட் ஹாஸ் டோட்டலி 53 and 60, இதில் டிபெண்ட்ஸ் போன். ஸோ 60 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மூன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேட்டன். அதுக்கப்புறமா வந்து யுரேனஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் சம்வாட் கொஞ்சம் கோல்டஸ்டான ஜெயண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் பிகாஸ் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சன். இதுலேயும் அப்படி பார்த்தீங்கன்னா 27 ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் சேட்டனில் இருக்க மூணு வந்து டைட்டன் நான் சொன்னேன். அது வந்து ஒன் ஆஃப் த க்ளவுடியஸ்ட் சேட்டலைட் இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட எர்த்தோட சேட்டலைட் வந்து மூணு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் வந்து க்ளவுடியஸ்ட் சேட்டலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு போகும்போது ரொம்ப ரொம்ப விண்டியஸ்டான ஒரு பிளானட். அண்ட் சம்வாட் எல்ஸ் கோல்டஸ்ட். 13 சேட்டலைட் அவ்வளோ தான் இருக்கும். ஸோ ட்ரைட்டான் அப்படின்றது தான் வந்துட்டு இதோடது. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா ட்ரைட்டானில் வந்துட்டு ஹையஸ்ட் மாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட் மாஸ் இருக்கிற ஒரு சேட்டலைட் இஸ் ட்ரைட்டான். இஃப் ஐ ஃபால்ட் யூ கேன் செக் இட். அண்ட் இதுதான் நான் இது வரைக்கும் சொன்னது. அதுக்கப்புறம் வேறு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா எர்த்தோட சேட்டலைட் லான்ச்சிங், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் சொல்லிட்டு, நேச்சுரல் சேட்டலைட் சொல்லிட்டு, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் வந்து ஸ்பூட்னிக் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து ஆரியபட்டா லான்ச் பண்ணாங்க. அப்புறமா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் லைக் நாசா கனடாவோடது, ஜாக்ஸா இதெல்லாமே வந்து ஜப்பானோடது, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரஷ்யன் அந்த ஸ்பாடிக் அப்படின்றத முதல்ல இது பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து க்ரூஸ் மினிமம் ஒரு 6 க்ரூஸ் அது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. அண்ட் தே ஹாவ் அ பிரைட்டஸ்ட் வியூ விசின் ஃப்ரம் த எர்த். அப்புறமா வந்து இது வந்து எர்த்தில் ஆர்பிட்லேருந்து ஹைட்லேருந்து ஆல்டிடியூட்லேருந்து லான்ச் பண்ணோன்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து கம்மியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபார்முலா V is equal to root of g m/r+h அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு ஒரு வேல்யூஸ் படிச்சுக்கோங்க ரெப்ரசன்டட். அதுக்கப்புறமா
வெலாசிட்டி லான்ச் பண்ணது இப்போ 200னா அதோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாக லான்ச் பண்ணிங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷன் இடத்துல போய் அது ப்ராப்பராக அந்த ஆர்பிட்டல் பாத்தில் சுற்றிட்டுருக்கும். ஸோ யூ கேன் டேக் த ஃபோட்டோகிராஃபி அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ வாண்ட். அதுக்கப்புறமா ஐஎஸ்எஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன இது பண்ணேன் அப்படின்னா எர்த்தோட ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணாங்க, அந்த கங்கன்யான் அதை எப்போ லான்ச் பண்ணாங்க, அதை என்ன பண்ண போகிறாங்க, இந்த விஷயம்லாம் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் இந்த ப்ரீவியஸ் வீடியோ. இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜியோக்ரஃபி. ஏன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்ன்றது வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க, ஜியோக்ரஃபிலே மஸ்ட்டு. இதில் கொஷின்ஸ் இல்லாமல் இருக்காது, அட்லீஸ்ட் 3 to 4 கொஷின்ஸ் இருக்கும். என்னோடதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். யூ கேன் ஆன்சர் ஈவன் வாட் எவர் தே ஹவ் ஆஸ்க்ட், யூ கேன் ஈஸிலி ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தா இப்போ நம்ம மோஷன் ஆஃப் எர்த்தை பார்க்கலாம். எர்த் எப்படி மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எர்த்தோட வந்து ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ ரொட்டேஷன்னா த ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த் அரௌண்ட் அட் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், சன் எப்படி இருக்கு, சன்னை சுற்றி எர்த்து போகுது, ரைட்? ஸோ இப்படி போகும்போது இட் இஸ் நாட் பர்பண்டிகுலர், ஸ்ட்ரெயிட்டாக போகாது, இட் ஹாஸ் பீன் லைட்லி டில்டடாக இருக்கும். அப்போது அப்படி தான் அது ரொட்டேஷன் ஆகும், தன்னைத்தானே சுற்றிக்கிறது. இட்ஸ் நாட் ரெவல்யூஷன், இப்படி சுற்றிட்டு போகிறது, இப்படி சுற்றிட்டே இட் வில் கோ. ஓகே, ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். த ஆக்சிஸ் ஆஃப் இமேஜினரி லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் தி எர்த். ஆக்சிஸ் வந்து இமேஜினரி சென்டர் ஆஃப் தி எர்த் வழியாக பாஸ் ஆகும். தி எர்த் கம்ப்ளீட் ஒரு ரொட்டேஷன். இப்படி அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது எடுக்கக்கூடிய டைமு, இது ஒரு கம்ப்ளீட், இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஓகே, இந்த ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு அது எடுத்துக்கிற டைம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 23 hours. இதுக்கும் 23 hours, தட் இஸ் டோட்டலி 24 hours. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு 24 hours, இதுக்கு ஒரு 24 hours. ஓகே, இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, 24 hours. Okay, it rotates in an east-wise direction opposite to the apparent movement of the sun. So they எப்படி மூவ் ஆகுதுன்னா opposite to the apparent movement. 1 minute. It rotates in the eastward direction. It rotates in the equal direction opposite to the apparent movement of the sun. Sun எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதுலேருந்து ஆப்போசிட்டாக ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, the earth axis is inclined at an angle of 661 degree to the orbital as it moves around the sun. ஓகே, ஸோ இட் வந்து ஈஸ்ட்வர்ட் ரொட்டேஷன் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எர்த் ரொட்டேட்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ வந்துட்டு எர்த் ரொட்டேட்ஸ் ஏற்கனவே வந்து இப்படி ரொட்டேட் ஆகும், வெஸ்ட் டு ஈஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ எர்த் ரொட்டேட் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட். Okay, it rotates in an east and west direction opposite to the apparent movement of the sun. The earth axis is inclined at an angle of 66 degree through the orbital plane and moves move around the sun. அப்படி ஒரு tilted angle ஏதோ rotate ஆகிட்டே இருக்கும். நான் என்ன சொன்னேன், it's not a perpendicular thing. Okay, so the earth is tilted at an angle of 23.5 in the Q arrow, it is a degree from the perpendicular in the elliptical plane. Okay, the velocity of the earth rotation varies depending on the distance of the given place from the equator. Okay, the velocity எப்படி rotate ஆகுதுன்னா அந்த distance எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் அது rotate ஆகிட்டு இருக்கும். the rotational velocity at the pole is nearly 0. இந்த போலு கிட்ட வந்துட்டோம். இப்போ சன்னில் நான் பார்த்து சொன்னேன் இல்லையா, சன்னில் வந்து ஈக்குவேட்டர் ஒரு ரொம்ப வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கம்மியாக இருக்கும், போல்ஸில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட இருக்கும். ஏன்னா வந்து போல்ஸ் ஏரியா கம்மி, இந்த நம்பர் ஆஃப் ஏரியா distance of area கொஞ்சம் கூட. The velocity of the earth rotation varies depending on the distance of the given places from the equator. Okay, the rotational velocity at the pole is nearly 0 தான். Okay, the greatest velocity of rotation is found near the equator. Velocity rotation வந்து நிறையா distance இருக்கிறதுனால அந்த இடத்துல தான் நிறையா இருக்கும். The velocity of rotation the equator வந்து 1670 km/h அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, next வந்து effects of earth rotation. So earth rotation நடக்கிறதோட effects என்ன? The apparent rising and setting of the sun is actually caused by the earth rotation. கரெக்டா? ஸோ இப்போ வந்து sun எப்படி இருக்கு, இங்கே வந்து நமக்கு எர்த் இருக்கு, இந்த ரொட்டேஷன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது ஓகே சன்னை ஃபேஸ் பண்ணும்,
இப்படி ரொட்டேட் ஆகி திரும்பி இங்கே வரும்போது இந்த சைடு இருக்கிறது ஆஃப்டர்வர்ட் சன் ஃபேஸ் ஆகும், இது இங்கே போயிடும், ரைட். ஸோ இங்கே வந்து சன் இருந்துச்சுன்னா இது மார்னிங், இங்கே சன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மார்னிங். ஓகே, அப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் இது நைட்டு, இங்கே போனதுக்கப்புறம் இது திரும்பி இங்கே போயிருந்ததுக்கப்புறம் இது நைட்டு. ஸோ இப்போது இட் டிபெண்ட்ஸ். த அப்பரண்ட் ரைசிங் அண்ட் setting of the sun is actually caused by the earth rotation, which result in the alternate occurrence of day and night everywhere on the earth's surface. Day and night பொறுத்த வரைக்கும் earth surfaceல மாறிட்டே இருக்கும். Rotation of the earth is also responsible for the difference in time between different places, right? இல்லையா? ஸோ நான் எப்படி சொன்ன மாதிரி இந்த இடத்துல சன்னிக்கிட்டே இருக்கிறோம். சன்னிக்கிட்டே இருக்கும்போது இங்கே 12 o'clock இருக்குது. பட் இங்கே இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி 12 o'clock. இங்கே வந்து ஈவினிங் 6 இருக்கலாம், இங்கே வந்துட்டு நைட்டு மார்னிங் 6 இருக்கலாம், இது நூன் 12 இருக்கலாம், இது ஈவினிங் 6. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமிங். இதுக்கு காரணமும் இந்த ரொட்டேஷன் தான். ஸோ எர்த் ரொட்டேஷன் வந்து டே அண்ட் நைட் ஆல்டர்னேஷனுக்கும் காரணம், ஒவ்வொரு டைமிங் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறுறதுக்கும் காரணம். இப்போ நம்ம ஒரு டைமிங்கில் இருப்போம், லண்டனில் இருக்கவங்க ஒரு டைமிங்கில் இருப்பாங்க, சிங்கப்பூரில் இருக்கவங்க ஒரு டைமிங்கில் இருப்பாங்க. திஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் இஸ் த ரீசன் ஃபார் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். A 24 hours period divided by 360 degree gives a difference of 4 minutes for every degree. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. 1 degree is equal to 4 minutes lag. நம்ம வந்து நான் பின்னாடி டைம் கால்குலேஷன்ஸ் சொல்லித்தரேன். ஒரு டிகிரி இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம வந்து 4 டிகிரியில் இருக்கோம் எக்ஸாம்பிள், இவங்க வந்துட்டு 6 டிகிரியில் இருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 2 டிகிரி இல்லையா, 2 டிகிரி. அப்போது ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம்னா 2 டிகிரிக்கு 8 நிமிஷம், 8 நிமிஷம் லேக். இப்போ நம்ம வந்து 4:02 இருக்கோம் டைமிங் அப்படின்னா இவங்க 6 டிகிரியில் இருக்காங்கன்னா +2 +8. அப்போது 4 நிமிஷம் 4 மணி 10 நிமிஷத்தில் இருப்பாங்க. இங்கே 4 மணி 2 நிமிஷத்தில் இருக்கிறோன்னா இவங்க 4 மணி 10 நிமிஷத்தில் இருப்பாங்க. தட் இஸ் 8 minutes லேக் ஒவ்வொரு டிகிரியும். அதாவது ஈஸ்ட் வேர்ட் போனீங்கன்னா டைம் ஆட் ஆகிட்டே போகும், வெஸ்ட் வேர்ட் பண்ணிங்கன்னா டைம் லேக் ஆகிட்டே போகும். திஸ் இஸ் த திங். அதை எக்ஸ்பிளைன் என்ன latitude and latitude longitude நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The hour 60 minutes is thus divided by 1/24 of a day. When you observe through a moving train, trees, houses and fields on the other side of the track appear to move in the direction opposite. ட்ரெயினில் போனோன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே எல்லாமே போகிற மாதிரி இருக்கும். இந்த அப்பேரண்ட் மூமெண்ட் எதுக்கு அப்படின்னா, எர்த் வந்து ரொட்டேட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஆனால் நம்மளுக்கு சன் ரொட்டேட் ஆகுது, எர்த் ரொட்டேட் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், நம்ம சன் ரொட்டேட் ஆகுது ஈஸ்ட் டு வெஸ்ட் மாதிரி தெரியும். தட்ஸ் எர்த் ரொட்டேட் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு வச்சுட்டோன்னா த சன், த மூன் அண்ட் ஸ்டார்ஸ் அப்பியர்ஸ் டு த ஈஸ்ட் டு வெஸ்ட் பிகாஸ் நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகிட்ருக்கோம். ரொட்டேஷன் காசஸ் த ஒர்க்கிங் ஆஃப் கிளாக் வைஸ் கரோலிஸ் ஃபோர்ஸ் விச் ரிசல்ட் இன் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த விண்ட். ரொட்டேஷன் நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்குது, கரோலிஸ் ஃபோர்ஸ். Okay, which result in the deflection of the wind and the ocean current from their normal path. இந்த கொரோலஸ் ஃபோர்ஸஸ் தான் ரொட்டேஷன்ஸ்க்கு ரொம்ப காரணம். அண்ட் இதுதான் வந்து சீயோட வேவ்ஸ் ரைஸ் அப் ஆகிறதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம ஜியோகிரஃபி படிக்கும்போது அதை பற்றி பார்க்கலாம். ஓஷன் கரண்ட்ஸ் இந்த ஃபார்மேஷனுக்கு எல்லாமே வந்து இந்த ரொட்டேஷன் தான் காரணம். ஸோ ரொட்டேஷன்னால் அப்சர்வ் ஆகிற ஒரு 4 ரீசன்ஸ் வந்து இது தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இது எனக்குமே மறக்கூடாது, இட் இஸ் ஃபார் 5 இருக்குது. ஸோ இட் இஸ் மேக்ஸிமம் யூபிஎஸ்லையும் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்லையும். தே வில் ஆஸ்க் tide is caused by the rotation of the earth apart from the gravitational pull of the sun and the moon. ஓகே, டைடு. ஓகே, நம்ம பார்த்தது ஓஷன் கரண்ட் பார்த்தோம், டைடு. ஸோ நான் பாயிண்ட் வைஸாக சொல்லிடுறேன், ஸோ யூ வில் நாட் ஃபர்கெட் இட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, இதுதான் டே அண்ட் நைட்டை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? செகண்ட் பாயிண்ட், இது என்ன பண்ணுது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் டைம். டே மட்டும் கிடையாது, இன்றைக்கி எனக்கு நைட்டு, இன்றைக்கி உங்களுக்கு பகல் அப்படின்றது மட்டும் கிடையாது. இங்கே வந்து எனக்கு வந்து 8 மணி ஆகுது, அங்கே வந்துட்டு 10 மணி ஆகுது அப்படின்ற டிஃப்ரென்ஸையும் ரொட்டேஷன்ஸ் கொடுக்குது. தேர்ட் பாயிண்ட், சன் அந்த ரொட்டேஷன்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் டியூ டு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னால் நம்மளுக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஃபோர்த் பாயிண்ட், ட்ரெயினு பஸ்ஸஸ்லாம் மூவ் ஆகும்போது ஆப்போசிட்டில் மூவ் ஆகிற மாதிரி. ஓஷன் கரண்ட்டுக்கும் இதுதான் காரணம், ரொட்டேஷன். ஓகே, ஓஷன் கரண்ட்டுனா அது எப்படி இருக்கும், நான் அவங்க ஜியோகிரஃபியில் எக்ஸ்பிளைன் ஐ கேன் கிவ் யூ அஸ் சாம்பிள். லைக் இப்போது இதை தான் நம்ம வந்து இதை ரெண்டாக பிரிப்போம். ஓஷன் கரண்ட்னா இப்போ வந்து இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் நம்ம சொல்லுவோம், இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர், ரைட்? ஸோ ஓஷன் கரண்ட் அப்படின்றது so this is
நார்மல் ஃப்ளோவிங் கரண்ட். அண்ட் இப்படி நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிறது வந்து ஹாட் கரண்ட், இங்கே இருக்கிறது கோல்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹாட் கரண்ட்டு, வார்ம் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இது கோல்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிற தண்ணி இங்கே போய் இப்படி இங்கே இருக்கிற அந்த வேவ்ஸ் இங்கே போகும்போது ஹாட்டான வாட்டர் எல்லாம் மேலே போகும். மேலே போகும்போது இங்கேருந்து கோல்ட் வாட்டர் வரும், ரெண்டும் ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகிட்டு அப்புறம் இங்கேருந்து திரும்பி இது வந்து ஹாட்டாக போகும், இங்கேருந்து இது வந்து கூலாக திரும்பி ரிட்டர்ன் ஆகி இங்கே போகும். திஸ் இஸ் த clockwise rotations. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகும் போகும்போது இங்கே வார்ம் கரண்ட், கோல்ட் கரண்ட். ஸோ இந்த இடம் வார்ம் கரண்ட்டும் கோல்ட் கரண்ட்டும் மீட் பண்ணுற இடம் என்றைக்குமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட், தட் இஸ் ஃபிஷ் ரொம்ப வந்து அவைலபிலிட்டியாக இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கியாஷியோ கரண்ட்டு, இங்கே கியாஷியோ கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து இந்த ஃபேமஸான ஃபிஷிங் கிரவுண்ட் இருக்குமே அந்த பிளேசஸ் இது. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்து மீட் பண்ணும்போது இங்கே வந்து கோல் கரண்ட் வந்து இங்கேயும் there will be a meeting point of warm and cold current. இந்த மாதிரி ரைஸை பார்த்துக்கு காரணமும் ரொட்டேஷன் தான். ஸோ 5th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டைட்ஸ். டைட்ஸ் இஸ் ஆல்சோ, டைட்ஸ் வந்துட்டு ஓஷன் கரண்ட் மட்டும் இல்லை, டைட்ஸும் வந்து இதுக்கு தான் காரணம். அப்பார்ட் ஃப்ரம் கிராவிடேஷன் புல் ஆஃப் சன், டைட்ஸுக்கு 3 காரணம் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு நாளைக்கு 2 டைப் ஆஃப் டைட்ஸ் தான் அக்வயர் ஆகும். ஃபர்ஸ்ட்டு டைட் வந்துட்டு டைட்ஸ் அப்பேர் ஆகிறதுக்கு 3 காரணம். ஒன்று ரொட்டேஷன், ஒன்று கிராவிடேஷன் புல் ஆஃப் சன், ஆனால் ஒன்று வந்து கிராவிடேஷன் புல் ஆஃப் மூன். இது வந்து யூபிஎஸ்சியோட கொஸ்டின், உங்களுக்கும் கேட்கலாம். அதனால தான் ரொட்டேஷன் பற்றி இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த 5 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் வந்து டே டிஃப்ரென்ஸ், செகண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இந்த டைமிங் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேஷன், தேர்ட் வந்து ஓஷன் கரண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து டைட்ஸ். இது 4மே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே யூ கேன் ஆன்சர் ஈஸிலி ஃபார் ரொட்டேஷனோட காசஸ் என்ன அப்படின்னு. ஸோ காஸ் ஆஃப் எலிமினேஷன், த லைன் தட் செப்பரேட் த லைட் ஆஃப் டார்க் இஸ் நோன் அஸ் சர்க்கிள் ஆஃப் எலிமினேஷன். ஸோ நான் சர்க்கிள் ஆஃப் எலிமினேஷன்ஸ்க்கு உங்களுக்கு காமிக்கல, அது சோயும். ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு எர்த் இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே எக்ஸாக்டாக இங்கே சன் இருக்குன்னா, ஸோ இந்த ஏரியா ஃபுல்லுமே லைக் இன்டீரியரில் போயிடுச்சு இங்கே வரைக்கும். ஸோ இந்த ஏரியா வரைக்கும் உங்களுக்கு வந்து லைட் படுது. ஓகே, ஸோ இந்த ஏரியா வரைக்கும் உங்களுக்கு லைட் இருக்குது, இந்த ஏரியா லைட் இல்லை. ஸோ இது வந்து என்னது லைட் பிரைட் சைடு, இது வந்து டார்க் சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக லைட்ஸ் இருக்குது, இந்த ஏரியா எலிமினேஷன் இருக்குது, இங்கே எலிமினேஷன் இல்லை. ஸோ இதுதான் டார்க் அண்ட் சர்க்கிள் ஆஃப் எலிமினேஷன் தட் செப்பரேட் த லைன் அரௌண்ட் எர்த் செப்பரேட்டிங் த லைட் அண்ட் டார்க். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சர்க்கிள் ஆஃப் எலிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இதுதான் டயக்ராம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் இப்படி வந்து ஆக்சஸ் போகலை, நான் ஸ்லாண்டிங்காக தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இதுதான் இக்குவேட்டார் நம்மளுக்கு என்றைக்குமே, இதுதான் இக்குவேட்டார். திஸ் இஸ் தட் ஆக்சஸ் தட் செப்பரேட் எர்த் இன்ட்டு 2 half. அண்ட் இது வந்து ஆர்ம்ஸ், இது ஹொரிசான் ஆஃப் ஆர்ம்ஸ், இதெல்லாம் தேவையில்லை. இதை நம்ம இப்படி பாருங்கள், இந்த டயக்ராம் இப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இப்படி பார்த்துட்டோன்னா, இப்படி எக்ஸாக்டாக இருந்ததுன்னா இதை நார்த் போல்னு சொல்லுவோம். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம அப்படி தான் படிக்கிறோம், ஏன்னா இப்படி டில்ட்டடாக வச்சு படிக்க முடியாது இல்லையா. இந்த டில்ட்டடாக வரும்போது இதை நார்த் போல்னு சொல்லுவோம், இதை சவுத் போல்னு சொல்கிறோம், ரைட். அதை நான் அப்படி ரேராக பெர்பெண்டிகுலராக வச்சுட்டு இதை நார்த் போல், இதை சவுத் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இதுதான் செலஸ்டியல் ஈக்குவேட்டிங் பாடி. அதுக்கப்புறம் ரெவல்யூஷன், இப்போது ரொட்டேஷன் முடிஞ்சாச்சு, அடுத்த ரெவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன்னா என்னென்னா சன்னை சுற்றி வர்றதுக்கான அந்த ஆர்பிட்டல் பாத்தில் போகிறதுக்கு பேர் தான் நம்ம ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடம் தன்னை தானே சுற்றிக்கிட்டு ட்ராவல் ஆகி போகிறது. ஓகே, the movement of the earth in its orbit around the sun in an anti-clockwise direction. அதனால தான் இப்போ வந்து நம்ம கிளாக்வைஸ்லேயே ரொட்டேட் ஆகிட்டே இருந்தோம்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, நம்மளோட ரொட்டேஷன் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்டு தானே, வெஸ்ட் டு ஈஸ்ட். இப்போ நம்ம வந்து கிளாக்வைஸ்லேயே ரொட்டேட் ஆகிட்டு இருந்தோம்னா நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து மரமும் மூவ் ஆகிட்டு வர மாதிரியே தெரியும். ஆனால் நம்ம மூவ் பண்ணும்போது மரம் ஆப்போசிட்டில் மூவ் ஆகுதுன்னா அது காரணம் என்னென்னா ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன். இப்போ இங்கே அந்த மூவ்மெண்ட் ஆஃப் தி எர்த் இந்த ஆர்பிட் அரௌண்ட் த சன் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், தட் இஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த். ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் நடந்துட்டுருக்கு. தி எர்த் ரிவால்வ்ஸ் இன் an orbit at an average of 150. அதாவது நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ், யார் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஏற்கனவே சொன்னேன், தட் இஸ் வீனஸ் அண்ட் யுரேனஸ். இவங்க 2 பேர் தான் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் மற்ற எல்லாமே மெர்க்குரி, எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் அண்ட் நெப்டியூன்.
இது எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ். இவங்க 2 பேர் மட்டும்தான் கிளாக் வைஸ். ஓகே, the earth revolves in an orbit at an average distance of 150 million kilometer. 150 மில்லியன் கிலோமீட்டரில் என்ன ஆகுது, இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, the distance of the earth from the sun varies from time to time due to the elliptical shape of the orbit. எர்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும் இல்லையா, லைக் இப்போ சன் எங்கே இருக்கு, இப்போ எர்த் எங்கே இருக்கு. ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் இங்கே. ஸோ இப்படி சுற்றி வரும்போது இந்த எலிப்டிக்கல் பாத்தில் இப்படி வரும்போது இங்கே எர்த்து வரும்போது இது வந்து பக்கமாக இருக்கும், ரைட். அதே இது இங்கே போகும்போது டிஸ்டன்ஸ் கூட. ஸோ டிஸ்டன்ஸ் வேரிஸ் ஃப்ரம் டைம் டு டைம் டியூ டு த எலிப்டிக்கல் ஷேப் ஆஃப் த எர்த்து. புரியுதா? ஸோ டைம் வந்து எலிப்டிக்கல் ஷேப் மாற மாற இதோட டிஸ்டன்ஸும் மாறிட்டே இருக்கும். அப்போது January 3rd இஸ் த க்ளோசஸ்ட் டே. இது யூபிஎஸ்சியோட கொஸ்டின். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். January 3rd இஸ் த எர்த். எர்த் இஸ் த க்ளோசஸ்ட் டு த சன் அண்ட் இட் இஸ் செட் டு பி பெரிஹிலியான். ஸோ எர்த் பக்கத்தில் இருக்கணும்னா அது எங்கே இருக்கணும்னு நான் சொன்னேன், இந்த இடத்துல தான் இருக்கணும். இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கும், இங்கே இருந்துச்சுன்னா தூரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்ததுன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே பல்ஸ்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணும். ஸோ இந்த இடம் தான் மேபி June 3 ஒரு இந்த இடம் எந்த இடத்துல இருக்கோ, சம்மர் ஹெமிஸ்பியர் வின்டர் ஹெமிஸ்பியரை பொறுத்து. June 3rd இஸ் த எர்த் க்ளோசஸ்ட் டு த சன் அண்ட் இஸ் செட் டு பி பெரிஹிலியான். பெரிய அப்படின்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, பக்கத்தில். பெரிய அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஹீலியான் அப்படின்னா சன்னை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற விஷயம். ஸோ பெரிஹிலியான் அப்படின்றது வந்துட்டு பக்கத்தில், அதோட கிலோமீட்டர் வந்து 147 மில்லியன் கிலோமீட்டர். அண்ட் ஆவரேஜ் டிஸ்டன்ஸே 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தான் இல்லையா. இது வந்து 147 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு July 4th இஸ் தி எர்த் ஃபாஸ்டஸ்ட் ஃப்ரம் த சன் அண்ட் இட் இஸ் செட் டு பி அப்ஹீலியான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே June 3 பக்கத்தில் வந்துருச்சு. இங்கே சன் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து June 3யோட டேட். ஓகே, இது வந்து July 4ஓட டேட். ஓகே, இது வந்து June 3. இது வந்து ஜூலை. ஒன்றும் பெரிய கேப் இல்லை, 1 month கேப்லையே இங்கேருந்து இங்கே வந்துடுது. ஸோ இது பக்கத்தில் இருக்க பாயிண்ட்டு, இது தூரமாக இருக்க பாயிண்ட். ஸோ இது வந்து நம்ம பெரிஹீலியான் பக்கத்துலன்னு சொல்கிறோம், இது அப்ஹீலியான் தூரமாக இருக்க பாயிண்ட். அவ்வளோதான். இந்த டயக்ராம் பார்த்தாலே எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இந்த டயக்ராமில் என்னால் நீட்டாக போட முடியல, பட் யூ கேன் அப்சர்வ் அரௌண்ட் July 4th இஸ் த எர்த் farthest from the sun and it is said to be aphelion. At aphelion is the distance வந்து 152. ஸோ இது வந்து அண்ட் இது வந்து 147. அவ்வளோதான். இது வந்து 147, இது வந்து 150. ஓகே, ஸோ த பீரியட் டேக்கன் பை த எர்த் டு கம்ப்ளீட் 1 revolution அரௌண்ட் த சன் நம்ம எல்லாத்துக்குமே தோணும் 365 நாள் 6 மணி நேரம். ஸோ இந்த 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் இது சேர்ந்து தான் 1 லீப் இயர் ஆகுது. தட் இஸ் 26 4 are 24 hours. அந்த 24 hours நம்ம லீப் இயரில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுடுறோம். த ஸ்பீட் ஆஃப் ரெவல்யூஷன் இஸ் எவ்வளோ ஸ்பீடு ஒரு ஹவருக்கு வந்து 1,07,000 கிலோமீட்டர் வந்து அது போகுது. ஓகே, அண்ட் த ஸ்பீட் இஸ் 30 km/s. ஒரு இப்படின்ற செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வந்து அது போயிடுது. The bullet from a gun travels with a speed of 9 km/s. புல்லட்டே ஒரு செகண்டுக்கு 9 கிலோமீட்டர் தான் போகுது. ஸோ புல்லட்டோட எவ்வளோ மடங்கு வேகமாக சன் தட் இஸ் நம்ம எர்த்து வந்து சன்னை ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற டேட்டாஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ த ஸ்பீட் ஆஃப் ரெவல்யூஷன் இஸ் 1 lakh per hour and the speed for second is 30 km/s. ஓகே, ஸோ திஸ் இஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ். இதுதான் ஜூலை. இது வந்து ஜூன்.
இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 147, இது 150. ஓகே, ஸோ இப்படி தான் ரொட்டேட் ஆகி வருது. அந்த இதோட டோஸ்டர் ரெவல்யூஷன் வந்துட்டு இந்த ரொட்டேஷன் ஆகிறது இந்த இடத்துல இந்த இடத்துக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரதுக்கு எவ்வளோ 1 ஹவருக்கு வந்துட்டு 1,00,000 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்துடுது. ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. நான் இதுக்கப்புறமா ரொட்டேஷன் ரெவல்யூஷனோட டிஃப்ரென்சஸ் வந்து சொல்லி தந்துடுறேன் திரும்ப ஒரு தடவை. ஸோ எப்பயுமே உங்களுக்கு லைஃப்பில் மறக்காது இந்த கொஷின்ஸ், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க கொஷின்ஸ். ஸோ ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் த சன் ரிசல்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் சைக்கிள் ஆஃப் சீசன். இப்போ சீசன்ஸ் வந்து மாறுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னும் நான் சீசன்ஸ் பற்றி கிளாஸ் எடுக்கும்போது நல்லா எடுப்பேன். ஸோ சீசன் அப்படின்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் லைட்டாக இருக்குது தெரியுதா? இந்த இடத்துக்கு பேர் தான் நான் சொன்னேன் சர்க்கிள் ஆஃப் இலிமினேஷன் அப்படின்னு சொன்னேன். இந்த லைனுக்கு பேர் இது வந்து லைட்டாக இருக்கிறதையும் டார்க்காக இருக்கிறதையும் பிரிக்குது இல்லையா? ஸோ இதுதான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பிரைட்டாக இருக்கிறதுனால இது வந்து என்ன சீசனாக இருக்கும்? சம்மர் சீசனாக தான் இருக்கும் கட்டாயம். அண்ட் இங்கே ரொம்ப வந்து டார்க்காக இருக்கிறதுனால இது என்ன சீசனாக இருக்கும்? விண்டர் சீசனாக இருக்கும். ரைட். ஸோ cycle of seasons, variation in length of days and nights. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், டே அண்ட் நைட்டு அது வந்துட்டு டிஃப்ரென்சஸ் இருக்கும், அதுக்கு காரணம். ஆனால் லென்த் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் டே அண்ட் நைட்ஸுக்கு காரணம் ரெவல்யூஷன். இப்போது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு டே வந்துட்டு ஹையாக இருக்கலாம் சில டைம், சம்மர் டைமில் நைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அண்ட் இந்த சைடில் வந்துட்டு நைட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கும், டே கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறோம் சென்னையில் இருக்கோம், சென்னை ஒரு தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டே அண்ட் நைட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். 6 மணி ஆனதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் லைட் இருக்கும், 6 to மார்னிங் 6 வரைக்கும் லைட் இருக்காது, எக்ஸாக்டாக டிவைடாக இருக்கும். இது வந்து ஓகே. ஆனால் இது நார்த் இந்தியா சைடில் இட் வில் நாட் பி ஈக்குவல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to சம்மர் சீசனாக இருந்ததுன்னா மார்னிங் 6 to நைட் 7 வரைக்குமே வெயில் அடிக்கும். லைக் டெல்லியில் இருந்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும், 7, 8 வரைக்கும் வெயில் அடிக்கும். 7:30க்கு மேலே தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இருள ஆரம்பிக்கும். நம்ம லைஃப்பில் நம்ம தமிழ்நாட்டில் வில் நாட் சி லைக் தட், அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ இந்த வேரியேஷன் ஆஃப் டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸை கொடுக்கறது வேணால் ரொட்டேஷனாக இருந்தாலும் இந்த வேரியேஷன் ஆஃப் டே அண்ட் நைட்டோட லென்த்தை கொடுக்கறது வந்துட்டு எதுனா ரொட்டேஷன். இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ don't get the variation in length in day and night அப்படின்னு கொடுத்தா that is the reason for revolution, and difference in day and night அப்படின்னு கொடுத்தாங்கன்னா that is the reason for rotation. ஸோ வேரியேஷன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி over the earth and the temperature, அதுக்கும் தானே காரணம். ஸோ இப்போ ரெவல்யூஷன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சுன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வேர்ட்டிக்கலாக சன்ரைஸ் போகும்போது கம்மியான ரீஜன்ஸ் தான் கவர் ஆகும், ஸ்லாண்டிங்காக போகும்போது நிறைய ரீஜன்ஸ் கவர் ஆகும். ஓகே, ஸோ இந்த கவரேஷன்ஸ் அப்படி தான், தட் இஸ் வேரியேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜி வந்து இங்கே வந்து கம்மியாக இருக்குது, இங்கே வந்து நிறையா இருக்குது, இந்த ஏரியா ஃபுல்லுமே கிடைக்குது. ஸோ இந்த வேரியேஷன்ஸும் இட்ஸ் ஆல்சோ த ரீசன், வேரியேஷன் இஸ் ஆல்சோ த ரீசன் ஃபார் that revolution reason. Okay, excuse me. Okay, and the temperature zones, this is the effect. So effect of revolution on the cycle of seasons, variation in length and variation distribution of solar energy over the temperature zones. Okay, so rotation and revolution திரும்பி நான் பார்த்தது சொல்லிடுறேன். rotation, this is revolution. So rotation என்ன காரணம்? first differences in day and time, day and night. Okay, second வந்துட்டு என்ன சொன்னேன், differences in day and time வேறு என்ன சொன்னேன்னா east to west rotation. third வந்துட்டு tides. fourth வந்து ocean currents, and differences in 24 hours. rotation of the earth is a different part of the earth. over time ku over rotation சொன்னேன் இல்லையா, over time ku over timing இருக்கிறது, difference in time. இது வந்து day and night, இது வந்து timing, வந்து இதுதான் rotation ஓடுது timings. okay, and revolution ஓடுது seasons. அடுத்து வந்து வேரியேஷன் இன் டே அண்ட் நைட், இந்த டே அண்ட் நைட்டோட வேரியேஷன்ஸ் இது. அதுக்கப்புறம் வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சோலார் எனர்ஜி கொடுக்கறது வந்துட்டு இது.
ஸோ இதுதான் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷனோட டிஃப்ரென்சஸ். இதை நீங்கள் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் சீசன்ஸ் கிட்ட வரும். ஸோ சீசன்ஸ் அப்படின்னா இட் இஸ் காஸ்ட் டியூ டு த கம்பைன் எஃபெக்ட் ஆஃப் எர்த் ரெவல்யூஷன் அண்ட் த டில்டட் ஆஃப் இட்ஸ் ஆக்சஸ் இன் த டே டைரக்ஷன் டுவர்ட் த எர்த். ஸோ சீசன் ரீஷனே நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெவல்யூஷன் தான் சொன்னேன். இப்போது சன் இப்படி இருக்குது. ஸோ நான் இங்கே பார்க்குறேன், இதுதான் சீசனோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போது சன் எப்படி இருக்குது, எர்த் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக டில்ட்டே ஆகாமல் இதோட ஆக்சஸ் ஈக்குவேட்டர் கரெக்டாக இங்கே கட் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லுமே சம்மராக இருக்கும், இந்த இடம் ஃபுல்லும் வின்டராக இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா இப்படி சுற்றி டில்ட்டடாக இருக்குது. டில்ட்டடாக இருக்கும்போது சம் பார்ட் வில் கெட் சம்மர்ஸ் அண்ட் சம் பார்ட் வில் பி டில்ட்டட். அப்போ டில்ட்டட் ஆகி ரொட்டேட் ஆகி வரும்போது ரொட்டேஷனே இல்லைன்னா அந்த பார்ட் மட்டும் ரொட்டேஷன் நம்ம இப்படி சுற்றிட்டே வந்துட்டே இருந்ததுன்னு பாருங்களேன், இப்படி சுற்றியே வருது. அப்படின்னா என்னாகும், இந்த பாட்டு தான் எப்போயுமே சம்மராக இருக்கும், இந்த பாட்டு எப்போயுமே வின்டராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா ரொட்டேஷனோட ரெவல்யூஷன் நடக்குது. அப்போ ஒரு பார்ட் சம்மர், ஒரு பார்ட் வின்டர், ஒரு பார்ட் சம்மர், ஒரு பார்ட் வின்டர், இப்படி தான் வரும். ஓகே, திஸ் இஸ் த வேரியேஷன்ஸ் ஆஃப் வந்து ரெவல்யூஷன் தான் வேரியேஷன்ஸ் ஆஃப் சீசன்ஸ். ஸோ ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர், இது தான் நம்மளோட 4 சீசன். அது உங்களுக்கு தெரியும். The latitude at which the sun appears directly overhead changes as the earth's orbit வந்து sun. ஸோ latitude வந்து sun எங்கே ஓவர்ஹெடாக இருக்குதோ அங்கே வந்து அக்வேர் ஆகும். The sun appears to follow a early pattern of northwards and southward motion in the sky known as apparent movement of the sun. The sun appears to follow a early pattern. sun வந்து ஒரு பேட்டர்ன் எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நார்த்வர்டாக இருக்கும், சவுத்வர்ட் மோஷன் இந்த ஸ்கை known as apparent movement of the sun அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சன் மூவ் ஆகாது, நம்ம தான் சன் சுற்றிட்டு. சன் ஆல்சோ இட்ஸ் ரொட்டேட்டட் ஃபார் மில்கி வே கேலக்சிஸில் இருக்குது. இட் கிவ் இம்ப்ரெஷன் தட் சன் இஸ் கண்டினியூஸ்லி ஸ்விங்கிங் நார்த் அண்ட் சவுத் அட் தி இக்வேட்டர். அப்படி ஒரு இமேஜ் நம்மளுக்கு அது க்ரியேட் பண்ணும். ஆக்சுவலி இட் இஸ் த எர்த் தட் இஸ் மூவிங் அரவுண்ட் த சன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சன்லாம் மூவ் ஆகாது. என்ன மூவ் ஆகும்னா நம்ம தான் மூவ் ஆகிட்ருக்கோம் டில்ட்டட் ஆக்சஸில். Okay, it varies when observed on a daily and monthly basis at a different time of the year. அது நீங்கள் நோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். On 21st March and 23rd September the sun rises preciously in the east and set exactly in the west. இந்த ரெண்டு டேட்லேயுமே சன் வந்து ஈஸ்டில் வந்துட்டு ரைஸ் ஆகி கரெக்டாக வெஸ்ட்டில் போய் செட் ஆகும். நான் எப்படி சொல்லியிருக்கேன், சன் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், ஆனால் எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஆனால் சன் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்னால நம்மளுக்கு வந்துட்டு ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கும் வருது. ஸோ கரெக்டாக மார்ச் 21 செப்டம்பர் 23 என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸ்டில் ஒரிஜினேட் ஆகி வெஸ்ட்டில் போய் என்ன ஆகும், எண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது நான் ஒவ்வொரு டைமில் என்னென்ன ஆகுதுன்னு எடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இதில் அண்டர்ஸ்டுட். ஸோ ஃபஸ்ட் வந்து ஈக்வனெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான பீரியட். ஈக்வனெக்ஸ்னால் என்ன? ஈக்வனெக்ஸ் occur when the earth reaches the point in its orbit where the equatorial and the orbital plane intersect, causing the sun to appear directly overhead at the equator. ஸோ பாருங்கள், இதுதான் வெர்னல் ஈக்வனெக்ஸ். இது வந்து இந்த ஈக்வனெக்ஸ், அதாவது கரெக்டாக சன்னோடது வெர்டிக்கலாக நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது கரெக்டாக பைசெட். எப்படி ஈக்வனெக்ஸ் சொல்கிறாங்க? When the earth reaches the point in its orbit where the equatorial and the orbital plane intersect. ஈக்குவட்டோரியலும் அதோட ஆர்பிட்டல் பிளேனும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பர்பண்டிகுலர் இடத்த தான் என்ன சொல்கிறாங்க, ஈக்வனெக்ஸ் சொல்கிறாங்க. தலைக்கு மேலே சூரியன் இருக்கும் அப்படின்றதுக்கு பேர் தான் அது காரணம். காசிங் த சன் டு அப்பியர் டைரக்ட்லி ஓவர்ஹெட் அட் த இக்வேட்டர். சன் வந்து தலைக்கு மேலே ஈக்வேட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். டூரிங் த ஈக்வனெக்ஸ் இந்த பீரியட்ஸ் ஆஃப் டே லைட் அண்ட் டார்க்னஸ் ஆர் ஈக்குவல். அவ்வளோதான் பார்த்தோம் இல்லையா, கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆயிரும். இங்கே ஈக்வனெக்ஸ் ஆஃப் த பீரியட் ஆஃப் டே அண்ட் டார்க்னஸ் ஆர் ஈக்குவல் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆயிரும். இது வந்து மார்ச் 21 இஸ் த டே டைரக்ட்லி ஓவர் ஹெட் த இக்வேட்டர். இக்வேட்டருக்கு மேலே இருக்கிற நாள் வந்து மார்ச் 21 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஆன் திஸ் டே ஆல் த பிளேசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஹவர்ஸ் ஆஃப் டே. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஹியர், ஓகே, எல்லா இடத்துலையும் இந்த நாள் அன்னைக்கு ஒரே மாதிரி தான். இந்த சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சைடு திஸ் இஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் திஸ் இஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா எல்லா இடத்துலையும் இருக்க ரீஜன்ஸில் இருக்கிறவங்க ஒரே டைப் ஆஃப் சீசன்ஸாக அக்வயர் பண்ணி, இந்த சைடில் ஃபுல்லுமே சம்மர்னா சம்மர் தான், சைடு ஃபுல் வின்டர்னா வின்டர் சீசன்ஸ் தான் அக்வயர் பண்ணி. ஸோ த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஆன் திஸ் டே ஆல் த பிளேசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஹவர்ஸ் ஆஃப் டே அண்ட் நைட். இங்கே 12 மணி நேரம் டே இருந்ததுன்னா 12 ஹவர்ஸ் நைட் இருக்கும், ஈக்குவல் எல்லாத்துக்குமே. இது மார்ச் 21 அன்னைக்கு மட்டும்தான், மற்ற நாள் கிடையாது. அந்த பொசிஷன் ஆஃப் த சன் இஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ரிங் ஈக்வனெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆன் அகெயின் ஆன்
23rd September, the sun is directly overhead on the equator and is called as autumn equinox. So the summer autumn அப்படின்றது வந்து depends upon the northern hemisphere வச்சு தான் சொல்கிறோம். ஸோ இப்போ northern hemisphereக்கு spring equinox அப்படின்றது வந்து என்னைக்கு வருது? March 21. அதே இது சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு அதே நாள் March 21 அன்னைக்கு வின்டர் ஈக்வனெக்ஸ் இருக்கும். தட் இஸ் ஆட்டம் ஈக்வனெக்ஸ் இருக்கும். ஆட்டம் ஈக்வனெக்ஸ். ஸோ இதுவும் அதே டேட் மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம எப்பயுமே இந்த ஸ்ப்ரிங் ஈக்வனெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நார்தர்ன் ஹெமிஸ்பியரை வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இங்கே 23rd வரும்போது அப்படியே உள்டாவும் மாறும். செப்டம்பர் 23rd அப்போ இங்கே ஆட்டம் ஈக்வனெக்ஸ் வரும். இப்போ நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நம்ம காமனாக அது ஆட்டம் ஈக்வனெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்ப்ரிங் ஈக்வனெக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ பொசிஷன் ஆஃப் தி எர்த் ஆன் March 21. ஓகே, நெய்தர் போல் இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் அ சன். எந்த ஒரு போலுமே சன்னுக்கு இன்க்ளைண்டாக இருக்காது. லைக் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ரைட், இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ளைண்ட் இருக்குது. ஸோ எந்த ஒரு நெய்தர் போல் இஸ் இன்க்ளைன்ட் டுவர்ட்ஸ் த சன். எந்த போலும் வந்து சன்னுக்கு நேராக இன்க்ளைண்ட் ஆகிருக்காது. த ரேஸ் ஆஃப் த சன் வெர்டிக்கலி ஆன் த ஈக்வேட்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்வேட்டர் மேலே டேரெக்டாக என்ன பண்ணும்? ரேஸ் ஆஃப் த சன் வில் ஃபால். ஓகே, அண்ட் all the places has equal days and nights as the poles receive the rays of the sun. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போல்ஸ் இந்த போல்ஸ் அப்படின்னா எண்ட். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லுமே என்ன ஆகும்? ரேஸ் அக்வயர் பண்ணும். ஸோ ஆல் த பிளேசஸ் ஹவ் ஈக்குவல் டேஸ் அண்ட் நைட்ஸ் அஸ் த போல்ஸ் ரிசீவ் த ரேஸ் ஆஃப் சன். இதுதான் பாயிண்ட்டு. போல்ஸ் ரேஸ் ஆஃப் த சன்னை ரிசீவ் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே ஈக்குவல் டே அண்ட் நைட் இருக்கும். இட் இஸ் அ ஸ்ப்ரிங் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் ஆட்டம் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். நான் சொன்னேன் இல்லையா, March 21 ஸ்ப்ரிங் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்ப்ரிங் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஆட்டம் இருக்கும். ஓகே, அதே இது வந்து செப்டம்பர் 23rd மாற்றிருக்கும். த டேட் March 21 இஸ் நோன் அஸ் ஸ்ப்ரிங் ஈக்வனெக்ஸ். நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் எர்த் 23rd September. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இங்கே வாங்க, இதுலேயும் அதே தான். எந்த ஒரு போலும் எங்கே இன்க்ளைண்ட் ஆகலை. ஓகே, எந்த ஒரு போலும் நெய்தர் போல் இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த, இங்கேயும் அதே தான். த நார்த் போல் இஸ் இன்க்ளைன் ஆர் டில்டட் டுவர்ட்ஸ் இங்கே. நெய்தர் போல் ஆஃப் த எர்த் ஆக்சிஸ் is inclined towards the sun. சன்னுக்கு இன்க்ளைண்டாக எந்த போலும் போகலை. ஓகே, ஸோ போல்ஸ் அப்படின்றது வந்துட்டு இது ஈக்குவேட்டார், போல்ஸ் எதுவும் இன்க்ளைண்ட் ஆகலை. ஓகே, ஸோ the rays of the sun vertically falls on the equator மேலே தான் படுது. all the places have equal days and nights. It is autumn in the northern hemisphere and a spring in the southern hemisphere. The day 23rd September, when the sunrise falls vertically on the equator, it is known as autumn equinox. Okay, அப்போது அதே தான் சொன்னேன். இப்படி இருந்ததுன்னா இங்கே வந்து ஆட்டம், இங்கே ஸ்ப்ரிங்கு. ஓகே, இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால நம்ம இதை ஆட்டம் ஈக்வனெக்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, பொசிஷன் ஆஃப் தி எர்த் ஆன் 21st June. The north pole is inclined or tilted towards the sun. நல்லா பாருங்கள், நம்ம போல்ஸ்னு எப்படி சொல்கிறோம்? இதை வச்சு தான். இது நார்த் போல், இது சவுத் போல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நார்த் போல், ஸோ நார்த் போல், இது சவுத் போல். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? North pole is inclined or tilted towards the sun in June 21st. June 21st எங்க? ஓகே, June 21st இங்கே. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க? நார்த்தன் போல் வந்து சன்னுக்கு நேராக டில்டடாக இருக்குது. சதர்ன் போல் வந்து எப்படி இருக்குது? இது சதர்ன் போல், இது நார்த் போல். ஸோ நார்த் போல் தான் சன்னுக்கு நேராக டில்டடாக இருக்குது. ஸோ it is therefore experiences complete light for 24 hours. அதனால் நார்த் போல் கம்ப்ளீட்டாக சன்னுக்கு
நேரம் இருக்கிறதுனால 24 ஹவர்ஸும் அதுக்கு சன்லைட் இருக்கும். The south pole is tilted away from the sun, so it is in complete darkness for 24 hours. 24 hours டார்க்லேயே இருக்கும். The rays of the sun falls vertically at the Tropic of Cancer in the northern hemisphere. The days are longer than the night. ஸோ நம்ம எர்த்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். தான் எர்த்து, இது ஈக்வேட்டர், இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதுக்கு கீழே ட்ராபிக் ஆஃப் மேலே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன். ஸோ இந்த இடத்துல வந்து எப்பவுமே சன்ரைஸ் வந்து சன்னு, ஓகே, சன்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுனால இந்த இடம் ஃபுல்லுமே எதில் இருக்குது, லைட் ஜோனில் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க the rays of sun falls vertically at the Tropic of Cancer 23.5 degrees north in the northern hemisphere. The days are longer than nights. In the summer, in the southern hemisphereல இந்த இடத்துல என்னன்னா there is winter. ஓகே, நான் சம்மர் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே ஃபுல்லும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் நான் வின்டரில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லுமே என்னதான் இருக்குது, வின்டரில் இருக்குது. ஓகே, ஸோ த டே 21st June இஸ் நோன் அஸ் சம்மர் சால்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம எப்போயுமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஜூன் 21 பயங்கரமான சம்மராக இருக்கிறதுனால ஜூன் 21st இஸ் கால்டு சம்மர் சால்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து டே அண்ட் நைட்லாம் ஈக்குவலாக இருக்காது. நார்தர்ன் சைடை வந்து ஃபுல்லும் வந்து சம்மராக இருக்கும், சதர்ன் சைடில் ஃபுல்லும் வந்து என்னவாக இருக்குன்னா வின்டராக இருக்கும். That's the thing. A proportion of the earth on 26th and 6th December. The south pole is inclined towards the sun and the north pole is always away from it. Okay, south pole வந்து சன்னுக்கு அப்படியே ஆப்போசிட். 22nd Decemberல south pole வந்து சன்னுக்கு நேரம் இருக்கும், north pole அவே இருக்கும். இந்த ரே வந்து Tropic of Capricornல படும். அதே தான் சன் எப்படி இருந்ததுன்னா equator, Tropic of Cancer, Tropic of Capricorn. ஸோ இது வந்து கேன்சர், இது Tropic of Capricorn அப்படிங்கும்போது southern pole வந்து படுது. part of southern hemisphere gets the direct rays, so that the rays are long and the night are shorter here. In the northern hemisphere the night are longer than the days in the time. so southern hemisphereல வந்துட்டு night ரொம்ப கம்மியாகவும் டேஸ் ரொம்ப ஹையாகவும் இருக்கும். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நைட்ஸ் வந்து லாங்கராகவும் டேஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர், ஆனால் நம்ம இப்போ சம்மர் சால்டிக்ஸ் சொல்ல மாட்டோம். நம்ம வின்டரை வச்சு நார்தர்ன் ஹெமிஸ்பியரை வச்சு சொல்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா நார்தர்ன் சால்டிக்ஸ் அப்படின்னு, தட் இஸ் வின்டர் சால்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் 22nd December, பிகாஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டராக இருக்கிறதுனால. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன கிளைமேட்டோ அதை வச்சு தான் சொல்லுவோம். இப்போது வந்து மார்ச் 21st வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு ஆட்டம் தட் இஸ் ஸ்ப்ரிங் ஈக்வனக்ஸ் அப்படின்னு, மார்ச் 21st வந்து ஸ்ப்ரிங் ஈக்வனக்ஸ். அதே மாதிரி வந்து ஆட்டம் ஈக்வனக்ஸ் வந்து September 23rd, இதுவுமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ரெப்ரசென்ட் பண்ணதான். ஜூன் 21 வந்து சம்மர் சால்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் தான். December 22nd வந்து வின்டர் சால்டெக்ஸ்னு சொல்கிறோம், தட்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அப்படியே அதுக்கு இன்வர்ஸாக நீங்கள் சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கோங்க, பட் அதை வச்சு பேர் வராது, பேர் எப்பயும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரை வச்சு தான் வரும். ஓகே, ஸோ இதை முடிச்சாச்சு. இப்போ சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் இதுக்கப்புறம் டைம் ஜோன்ஸ் வந்து இதுக்கு அடுத்து நடத்துகிறேன். ஸோ சோலார் எக்லிப்ஸ் ஆனால் இட் அக்யூர்ஸ் ஆன நியூ மூன் டே அப்போ தான் உங்களுக்கு சோலார் எக்லிப்ஸ் நடக்கும். அண்ட் when the moon is between the sun and the earth. மூன் வந்து எப்படி இருக்கணும்னா நான் காமிக்கிறேன். எர்த், okay, this is observes a part of sun viewed from the earth but not only from the sun area of the world. ஸோ இது வந்து நம்ம எர்த்லேருந்து பார்க்குற பாயிண்ட்டே தவிர வேறு பூமியிலேருந்து பார்க்குற பாயிண்ட் கிடையாது. இட் லாஸ் ஒன்லி ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ், கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். சூரிய கிரகணம்னு நம்ம சொல்லுவோம் சோலார் எக்லிப்ஸ். okay, few minutes. A partial solar eclipse happens when the moon partially covers the disk of the sun. மூணு சன்னோட டிஸ்கை பாதி மறைச்சிடுது. ஓகே, ஸோ இருந்ததுன்னா காமிக்கிறேன். மூணு வந்து இப்படி மறைச்சிடும். சன்னில் நம்மளுக்கு தெரியுறது இந்த அவுட்டர் ஏரியா மட்டும்தான், அப்படி டிஸ்காக லைட் தெரியும் நம்மளுக்கு. An annual solar eclipse appear when the moon passes centrally across the solar disk. சென்டரில் பாஸ் பண்ணும்போது நடக்கும். During a total solar eclipse, the moon shadow is short enough to cover the whole sun. முழுக்கு சூரிய கிரகணம் அப்படி நடக்கும்போது
மூனோட நிழலே போதும் சன்னை ஃபுல்லும் மறைக்கிறதுக்கு. த அவுட்டர் ரீஜன் இஸ் ஸ்டில் க்ளோ அண்ட் லுக் பிரைட் அஸ் அ ரிங். சச் அ ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் டைமண்ட் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் நான் இப்போ வரைஞ்சி காமிச்சேன். ஓகே, ஸோ சோலார் எக்லிப்ஸ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது நம்மளோட எர்த்து. ஓகே, இது 3, இது வந்து சோலார் ரேடியேஷன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இது ரெண்டுக்கும் நடுவில் மூன் வரும்போது மூனோட அந்த நிழல் இந்த சன்னோட சோலார் ரேடியேஷன் இதில் பட்டு அந்த நிழல் இதில் படும்போது சன்னோடத இப்படி ஃபுல்லும் இது 3 இந்த ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த அவுட்டர் ரிங் மட்டும் க்ளோவிங்காக நம்ம எர்த்லேருந்து பார்க்கும்போது தெரியும். தட் இஸ் டைமண்ட் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டோட்டல் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னென்னா லூனார் எக்லிப்ஸ்னால் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ தெரியும். எர்த் வந்து ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ வந்து இங்கே தட் இஸ் எர்த்தில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வியூவபிள். அண்ட் சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் 3 இருக்கும். ஓகே, இதுதான் வந்து சோலார் எக்லிப்ஸ். அடுத்து வந்து நம்ம லூனார் எக்லிப்ஸ் பார்ப்போம். இட் அக்வர்ஸ் ஆன் அ ஃபுல் மூன் டே. இது வந்து இட் அக்வர்ஸ் ஆன் அ நியூ மூன் டே. புதுசாக நிலவே இல்லை அப்படின்ற டைமில் தான் சோலார் எக்லிப்ஸ் அக்வேர் ஆகும். இது வந்து ஃபுல் மூன் இருக்கணும். when the earth is in between the sun and the moon. எர்த்து நடுவில் இருக்கணும். the earth shadow observes the moon as view from the earth. the earth shadow obscures the moon. எர்த்து ஷேடோ அது மறைக்கும். a partial lunar eclipse can be observed when only a part of the moon surface is obscured by the earth umbra. அந்த penumbral lunar eclipse happens when the moon travels through the faint penumbral portion of the earth's shadow. அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது. இங்கே வந்துட்டு எர்த்து அண்ட் இங்கே சன். ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இங்கே போய் பட்டு திரும்பி எர்த் மேலே பட்டு இங்கே வந்து அது ஸ்க்ரீன் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். அண்ட் டோட்டல் lunar eclipse occur when the earth umbra obscures the entire moon surface. எர்த்தோட நிழல் எப்போ வந்து கம்ப்ளீட்டாக மூனோட சர்ஃபேஸை மறைக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு அது தெரியும். lunar eclipse can be seen from anywhere on the night side of the earth. it lasts a few hours. அது மினிட்ஸாக இருக்கலாம். இது few hours to the smaller size of the moon. ஸ்மாலர் சைஸாக இருந்த வரைக்கும் இது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைம் ஜோன்ஸ் போகிறோம். ஸோ டைம் ஜோன்ஸ் உள்ளே போகும்போது டைம் ஜோன் ஆஃப் த வேர்ல்டு நிறைய மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 17th century பீப்புள் ஸ்டார்டட் யூஸிங் த பெண்டுலம் கிளாக் டைம். நம்ம முன்னாடிலாம் வந்து வானத்தை பார்த்து தான் மணி சொல்லுவாங்க. தட்ஸ் நோட் எக்ஸாக்ட் டைம். நம்ம இப்போ பண்ணுற மாதிரி செகண்ட்ஸ் மினிட்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெண்டுலம் கிளாக் யூஸ் பண்ணுறோம் which did not show accurate time while traveling in the sea ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டைமுமே தெரியாது. லேட்டர் குரோனோமீட்டர் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. இன்றைக்குமே நம்ம பெண்டுலம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சாண்ட் வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ த குரோனோமீட்டர் வாஸ் இன்வென்டட் இன் 1764. குரோனோமீட்டர்னு என்னென்னா டைம் அக்குரேட்லி அண்ட் மரைன்ஸ் வைட்லி யூஸ் டூரிங் த 19th century. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு மெஷின் தான் இந்த குரோனோமீட்டர். அதுக்கப்புறம் பட் இன் மெனி டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் கிளாக்ஸ் வாஸ் செட் ஆன் த பேஸ் ஆஃப் த சன் ரைஸ் அண்ட் சன் செட். அதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதுக்கப்புறம் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டைம் ஜோன். இது எக்ஸாக்டாக தெரியல, பட் ஒவ்வொரு இது வந்து டிவிஷன்ஸ். ஸோ இது ஒரு டிகிரி, இது ஒரு டிகிரி, ஒரு டிகிரி, ஏற்கனவே பார்ஷியல் டிகிரி டிவிஷன் சொன்னேன். The world time zone was formed related to longitude and rotation of the earth. This is the point. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, வேர்ல்டு டைம் ஜோன் எதை வச்சு பிரிக்கிறாங்க? லாட்டிடியூடா, லாங்கிடியூடா, ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்தா, இல்லை வந்து ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த்தா? இதில் நம்மளுக்கு தெரிய வருது லாங்கிடியூடு, லாட்டிடியூடு, அதுக்கப்புறம் ரொட்டேஷனு, அப்புறமா ரெவல்யூஷன். இது கொடுத்துட்டு 1 and 2 2 and 1 கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து லாங்கிடியூடும் ரொட்டேஷனும் தான். அதுதான் வேர்ல்டு டைம் ஜோனை வந்து டிவைட் பண்ணுறது. தட் இஸ் 1 and 3 அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இந்த ப்ரைம் மெரிடியன் இஸ் த சென்டர் ஆஃப் த டைம் ஜோன் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் 7.5 west to 7.5 east. ப்ரைம் மெரிடியன் நான் காமிக்கிறேன். தட்ஸ் டிவைட். The 24 hours time zone system has been developed so that all the time zones should be referred with respect to the Greenwich mean time. ஒரு 24 hour டைம் நாங்கள் எப்படி வழகம் இருக்குன்னா நாங்கள் கரெக்டாக அதை வந்து பிரிச்சுருக்கோம். ஒரு மாதிரி பைசெக்கில் இப்படி வரும். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் க்ரீன்விச் டைம் மெஷர் பண்ணுவோம் அப்படின்றது ப்ரைம் மெரிடியன் வச்சு பண்ணாங்க. எர்த் வாஸ் டிவைடட் இன்ட்டு 24 டைம் ஜோன்ஸ். நம்ம தெரியும் எர்த் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. அதனால் நம்ம 24 மணி நேரத்தை 24 மணி டிகிரியாக வந்து இப்படி டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஈச் zone has 1 hour of the day. One zone for 1 hour of the day. It is because earth rotates 15 degree latitude 1 hour. இது வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 degree is equal to 4 minutes. நான் ஏற்கனவே கிளாஸில் சொன்னேன். 1 டிகிரியை நம்ம 4 மினிட்ஸாக பிரிக்கிறோம். இப்போது 5 டிகிரி அப்படின்னா 4 into 5 20. ஓகே,
அதே இது 10 டிகிரி அப்படின்னா hours. 4 minutes, okay, 50 minutes, okay. 50 minutes are divide பண்ணுவோம், okay. ஏன்னா 360 degree is divided by 24, that is equal to 15 degree. So 1 hour is equal to 15 degree அந்த மாதிரி வரும். The time when the solar noon occurs at the prime meridian is fixed, இது ரொம்ப important, 7 degree, 7.5 degree east and 7.5 degree west. Daylight saving time, okay. In the mid latitude countries of Europe, North America, Australia and South America, the daytime are longer in summer than the night. In the mid latitude countries of Europe, North America, Australia, South America, the daytime are longer in summer. And so Europe எங்க இருக்கு? இது Europe, okay. So North America, Australia, South America, the time daylight time saving, the daytime or longer in summer. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் போல்ஸ் கிட்ட இருக்கிறதுனால டே டைம்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா இங்கே கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து லார்ஜராக இருக்கும். ஸோ டே டைம்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கராக இருக்கும் than night. So in spite of employing day light duration, the clocks are adjusted 1 hour forward in spring and 1 hour backward in autumn. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. The time is generally known as daytime saving time அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன ஏரியான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, யூரோப், நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் அமெரிக்கா. Okay. Time zones, ஏற்கனவே சொன்னேன், on its axis எர்த் வந்து 360 டிகிரி இருக்கிறதுனால 24 hours you can take a complete circle எடுத்துக்கலாம். அந்த 24 360 டிவைட் பண்ணும்போது plays an important role. The important factors in determining the time zone is the latitude and longitude. So latitude உங்களுக்கு எல்லாமே தெரியும். latitude east to west, இங்கேருந்து இங்கே போகிறது, this is west and this is east, okay. And they measure the locations of the north and south hemisphere. நார்த்தன் ஹெமிஸ்பியரில் எங்கே இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் எங்கே இருக்கும்னு லொக்கேஷன் கொடுக்கறதுக்காக the line starts at the equator, measure the distance from 0 degree to 90 degree in the north and 0 to 90 degree in the south. They also become the starters far away from the equator. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, லைக் இப்படி இருக்குன்னா இது ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இக்குவேட்டாரில் இந்த லேட்டிடியூட் பெருசாக இருக்கும், அதே இது போல்ஸ் கிட்ட போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஓகே, தட் இஸ் லேட்டிடியூட். இது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்கள், இட் இஸ் வெரி லாங்கர் அண்ட் இட் இஸ் சம்வாட் ஷார்ட்டர். இது கொஞ்சம் குறைஞ்சி இது கொஞ்சம் குறைஞ்சி இப்படி குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும், ஓகே. அதுக்கப்புறம் லாங்கிடியூட் அப்படின்னா இப்படி லாங்காக இருக்கிறது. ஸோ லாங்கிடியூட் டவுன் ஃப்ரம் நார்த் அண்ட் சவுத் அண்ட் மெஷர் ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அதாவது நார்த் அண்ட் சவுத்துலேருந்து கட் பண்ணிச்சுன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டை அளக்கிறதுக்கு, இப்படி கட் பண்ணிச்சுன்னா north and south அளக்கிறதுக்கு, okay. They start the prime meridian of 0 degree and measures from 180 degree. Unlike the line of latitude, these lines are fairly equal in length. அது மாதிரி கிடையாது, இது எல்லாத்துக்குமே ஒரே லென்த்தில் தான் இருக்கும். இப்படி அர்த்தம் இருக்குன்னா இதுக்கு ஒரே லென்த் தான், இது ஒரே லென்த் தான், இது ஒரே லென்த் தான், இது ஒரே லென்த் தான், இது ஒரே லென்த், எல்லாமே ஒரே. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் சர்க்கிள் இல்லையா, எர்த் வந்து சர்க்கிள்னால இது வந்து இப்படி சர்க்கிள் ஆகி வரும். ஸோ எல்லா லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரம் 0 degree latitude. A spot can be found in Atlantic Ocean, South Africa la find out பண்ணலாம். Also 2 lines connect 180 degree or international date line. This helps to determine the different time zones அப்படின்னு சொல்கிறோம். This is North Pole, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து Northern Hemisphere, இது Southern Hemisphere. இதுதான் நான் சொன்னேன் இந்த longitude and இது வந்து latitude and இது Tropic of Cancer, இது Tropic of Capricorn. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஓகே. North Pole 90 degree, South Pole 90 degree. இப்போ நான் டைம் கேல்குலேஷன் பற்றி சொல்கிறேன். ஸோ பொன்னி ஸ்டார்ட் ஹர் ஜேர்னி அட் லாங்கிடியூட் ஆஃப் 0 இந்த Q1 டிகிரி அட் noon 12 noon அண்ட் ஷி மூவ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் போச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும், வெஸ்ட் போச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஆன் த latitude ஆஃப் 10 degree calculate the time that பொன்னி will arrive at a destination. ஸோ என்னென்னா இனிஷியல் டைம் வந்து அந்த பொண்ணு வந்து 12 noon ஆரம்பிக்குது, டெஸ்டினேஷன் எங்கே போகணும், 10 டிகிரிக்கு போகணும் ஈஸ்ட்டுக்கு. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னேன். கன்வென்ஷன் ஆஃப் டிகிரி 1 hour வந்து 15 டிகிரினா, அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 1 டிகிரி வந்து 4 நிமிஷம். அப்போது 4 × 10 அப்படின்னா 1 degree is equal to 4 × 10, அப்போது 40 நிமிஷம். ஸோ 40 minutes. ஸோ டெஸ்டினேஷன் டைம் அப்படிங்கும்போது எடுக்கும்போது இனிஷியலாக இனிஷியலாக 12 மணிக்கு இருந்தால் அது வந்து 40 நிமிஷம் ஆட் பண்ணிங்கன்னா 12:40 PM அவள் சென்றடைவா, அங்கே போய் அடைவா. ஸோ இங்கே பார்த்தீங்க, இப்போ வந்து இங்கே வந்து 10 degree வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து 40 நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னா லேக் ஆகும்.
ஸோ 40 நிமிஷம் லேக் ஆகும்போது 12 மணிலேருந்து 40 நிமிஷம் கழிச்சிங்கன்னா என்னது 11:20 11:20க்கு ஷி வில் வென் டு ஹர் ஹோம். அவ்வளோதான். ஸோ ஒரு டிகிரி அப்படின்றது வந்து 4 மினிட்ஸ். அப்போ அவங்க எவ்வளோ டிகிரி போகணும்னு பாருங்கள். ஒரு டிகிரி 4 மினிட்ஸ்னால் அவள் வந்து எத்தனை டிகிரி போகணும்? 10 டிகிரி போகணும். அப்போ 10 டிகிரி எவ்வளவு? 4 × 10. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து 40. ஸோ 40 நிமிஷம் ஈஸ்ட்வேர்டு போகிறாளா வெஸ்ட்வேர்டு போகிறாளான்னு பாருங்கள். ஈஸ்ட்வேர்டு போகிறான்னா ஒரிஜின் டைம்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெஸ்ட்வேர்டு போகிறான்னா ஒரிஜின் டைம்லேருந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன தடவை குரூப் 1ல் கேட்ட கொஷின். ஸோ அதனால் இந்த டைம் கால்குலேஷன் கொஞ்சம் பார்த்து படிங்க. ஸோ திஸ் இஸ் த திங். நம்ம முடிச்சிட்டோம். நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ என்னோட 4 பார்ட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் கால்குலேஷன்லேருந்து சீசன்லேருந்து ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ஸ் சோலார் சிஸ்டம்ஸு தியரிஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ லெட் அஸ் கிராக் டிஎன் எக்ஸாம்ஸ் வித் அன் அகாடமி. என்னோட கோடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SRG10 and get a 10% discount and get subscribe for an academy and click the bell button to get the updates. Thank you guys.